இன்றைக்கி நான் உங்கள் கூட வீட்டிலையே ரோஸ் வாட்டர் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும், இந்த ரோஸ் வாட்டரை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதையும், இந்த ரோஸ் வாட்டரோட பேசிக் யூசஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறதுக்கு நம்ம செடியில் உள்ள ரோஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு செடி உங்கள் வீட்டில் உள்ள செடியிலையோ அல்லது பக்கத்துலேயோ இந்த மாதிரி செடியில் ரோஸ் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் தான் நீங்கள் வாங்குறீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற ரோஸ் நாட்டு ரோஸ் தானா அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சேம் கலரில் இருக்கிற மற்ற ஹைப்ரிட் ரோஸில் ஸ்ப்ரே அடித்து கூட நமக்கு விற்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நாட்டு ரோஸோட அந்த பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். அது மற்ற ரோஸோட பெட்டல்ஸை விட இந்த நாட்டு ரோஸோட பெட்டல்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த நாட்டு ரோஸ் 2 கலரில் கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரி டார்க் பிங்க் ஷேட்லேயும் கிடைக்கும், லைட் பிங்க் ஷேட்லேயும் கிடைக்கும். அது ரெண்டுமே நமக்கு நாட்டு ரோஸ் தான். அதை வச்சு நம்ம சூப்பராகவே நம்ம வீட்டில் 0 பட்ஜெட்டில் ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா ஒரு 15 பூ போல் பறித்தேன். இந்த 15 பூவில் எனக்கு கிடைக்கிற ரோஸ் வாட்டரோட குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 ml தான் கிடைக்கும். நமக்கு எப்பெல்லாம் இந்த நாட்டு ரோஸ் நமக்கு பியோராக, அதாவது எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தும் போடாமல் நல்ல ஒரு ஆர்கானிக்காக கிடைக்குதோ, அப்போ நம்ம இந்த ரோஸ் வாட்டரை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நமக்கு ஃபேஸ் பேக் போடும்போதோ, நம்ம ஸ்கின்னில் வேறு ஏதாவது இரிட்டேஷன் இருக்க போகும்போதோ, நமக்கு எப்போ ரோஸ் வாட்டரோட பயன்பாடு தேவைப்படுதோ அப்போ நம்ம வீட்டில் பியோராக காய்ச்சி வச்ச இந்த ரோஸ் வாட்டரை எடுத்து பயன்படுத்தணும். இந்த ரோஸ் வாட்டரோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் ரெமடியாக இருக்குது. இப்போ ஸ்கின்னுக்கு ஒரு ஃபேஸ் பேக் நம்ம போட போகிறோம் அப்படின்னா, தாராளமாக இந்த ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி போடும்போது நம்ம ஸ்கின்னை இன்னுமே சீக்கிரமாக அந்த ப்ராப்ளமை நமக்கு சீக்கிரமாக கிளியர் பண்ணி நமக்கு மறுபடியும் நம்ம என்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம மெனக்கெடுறோமோ அது சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கிறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின்னோட செல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது நம்ம ஸ்கின்னோட டிஷ்யூஸ் எல்லாத்தையும் ரீஜெனரேட் பண்ணுறதுக்கும் இந்த ரோஸ் வாட்டர் ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கே தெரியும், டெட் செல்ஸ்னால் நம்மளுடைய ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப பொலிவிழந்து இருக்கும். இந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமாக நம்ம முகத்தை விட்டு வெளியேற்றுறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த ரோஸ் வாட்டரை நம்ம நார்மலாக ஒரு ஸ்ப்ரே மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னாவே நம்மளோட ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக மாறிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.